சட்டப்பேரவையில முதலமைச்சர் கரூர் விவகாரம் தொடர்பாக அக்கட்சியினோட தலைவர் லேட்டா வந்ததுதான் இதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அதே சமயம் அக்கட்சி அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்னு பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்காரு சட்டப்பேரவை முதலமைச்சர். எப்படி பாத்தீங்க? இது எங்களுடைய மாநில தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இருந்தாலும் அதே முதலமைச்சர் நேற்றுக்கு 601 பேர் காவல்துறை அதிகாரிகள் அதுல இருந்தாங்கன்னு சொல்றாரு. டேவிட்சன் ஆசீர்வாதம் காவல்துறை அதிகாரி சம்பவம் நடந்த இடத்துல 500 பேர் இருந்ததா சொல்றாரு. அன்னைக்கே காவல்துறையினுடைய விளக்கு அறிக்கையில 350 பேர் இருந்ததா சொல்றாங்க. ஆனா 100 பேர் கூட இல்லைன்றதுதான் உண்மை. அங்க யதார்த்தம் என்னன்னா காவல்துறை கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது நீங்க எதுக்குங்க 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்குறீங்க? 3 மணிலன்னு சொன்னீங்கன்னா 3:01 இருந்து 9:59 வரைக்கும் எப்ப வேணாலும் வரலாமே. காவல்துறையினுடைய அதிகாரி அவங்களுக்கு என்ன வேலை? பாதுகாப்பு கொடுக்கறதானே, அவங்க தானே அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. முதலமைச்சர் கண்ட்ரோல்ல காவல்துறை இருக்கான்னு தெரியல. உண்மையிலே வேதனையான விஷயம். முதலமைச்சர் சட்டமன்றத்துல கூட போய் பேசுற அளவுக்கு இன்னைக்கு மோசமா போச்சு. ஏன்னா அவருக்கு உண்மை தெரியல. 500 உண்மையா, 350 உண்மையா, 606 உண்மையான்னு அவருக்கே தெரியல.